ஏசப்பாவுக்கு நம்மளுடைய நிலைமை தெரியும். எல்லாருமே பாவிகளா இருக்கும்போதுதான் ஏசப்பா ரட்சித்தாங்க. பாவிகளை தான் ஏசப்பா ரட்சிக்க வந்தாங்க. நீதிமான்களே அல்ல, பாவிகளை தான் ஏசப்பா ரட்சிக்க வந்தாங்க. நம்ம எல்லாருமே முற்காலத்துல பாவம் செய்திருப்போம். கண்டிப்பா ஏசப்போட அன்புதான் நம்மளை ரட்சித்தது. இந்த உலகத்தார் நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, இப்ப நீ மாறிட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமா, ஏசப்பாதான் மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்மளுடைய நிலைமையே நன்றா ஏசப்பதான் அறிந்திருக்காங்க. மனுஷர்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க நம்மளை பத்தி எதுனாலும் பேசுவாங்க. ஏசப்பாக்கு தான் நம்ம நிலைமை தெரியும். இயேசுவை சார்ந்து வாழ்வோம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசரே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசரே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர்.